கவிதாசன் வந்து நான் பேசுறத பாதியில காதுல வாங்கிட்டு பாதி பதில் சொன்னாரு. புலி மாதிரி பேசுறாருன்ட்டு சிங்கம் மாதிரி பேசுறாரு. புலி மாதிரி பேசுறோமோ சிங்கம் மாதிரி பேசுறோமோ கேள்விக்கு பதில் வேணும், பதில் சொல்லல. நான் என்ன கேட்டேன், இந்த வாக்காளர் வச்சு தானே நாடாளுமன்ற தேர்தல் நடத்துனீங்க, அப்ப யார் தேர்தல் நடத்தினான்னு கேட்டேன். அப்ப அது செல்லாதுன்னு சொல்லக்கூடிய தைரியமும் தெம்பு உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டா பதில் இல்ல. எந்த ரேஷியோ அடிப்படையில் 41 லட்சம் பேர் வந்தாங்களான்னு பதில் சொல்ல, எந்த அடிப்படையில் 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு பதில் சொல்ல. அவங்க எல்லாம் போட்ட ஓட்டு செல்லுன்னு சொல்றீங்களா செல்லாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்ப அந்த தேர்தல் ஆணையத்துக்கு எங்க போனீங்க சார்? வர அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொன்னேன், அப்புறம் நீங்க ப்ரோகிராம் கட் பண்ணி விட்டுருவீங்க. அதுக்கு அடுத்தது தேர்தல் ஆணைய நியமன மசோதா பத்தி பேசினா பதில் எங்க சொன்னாரா? 3 பேரா 5 பேரா விரைந்து, அப்ப இதனால் வரைக்கும் விரைந்து நடவடிக்காம ஆம மாதிரி நடந்து வந்தாங்களாமா? என்ன பேசுறீங்க? என்னவோ நீங்க தான் வந்து இந்த நாட்டை கட்டமைச்ச மாதிரி பேசுறீங்க. இந்த நாட்டை ஒட்டுமொத்தமா குழி தோண்டி கேள்விக்குரிய கேள்வி சார். 6 தேர்தல் சொன்னாரு, ஏன் பேசுங்க? 3 தேர்தல் சொல்லிட்டு நீங்க ஒரு நிமிஷம் பூத்துல ஒரு எஜெண்டா 3 தேர்தல் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இருங்க கவிதா சார், கவிதா சார் நிகழ்ச்சி முடிக்க போறோம் சார், நமக்கு டைம் இல்ல சார். நிகழ்ச்சி முடிக்கும் போது விவாதமா நடந்தது பண்றது சார். பதில் இல்லாம அபத்தமா பேசலாம் பண்ண முடியாது. நீங்க கேட்டது ஏங்க மாத்திரீங்கடா, பதில் இல்ல. போட்ட ஓட்டு செல்லாதுன்னு சொல்லுங்க பாப்போம். சரி ஓகே சார், கேப்பா அவர் சரவண பிரம்ம இறுதியான கருத்து கேட்ட நிகழ்ச்சி முடிக்கலாம், டைம் இல்ல. நீங்க ஒரே நிமிஷம், நீங்க இந்த வாக்காளரும் இந்த டபுள் என்ட்ரி விஷயத்தை பத்தி இவர் சார் போனாரு பார்த்தார். நான் என்ன கேள்வி கேட்டேன் முதல்லயே, இந்த தேர்தல் ஆணையம் தானங்க இதெல்லாம் செய்யுது, அப்ப இந்த தேர்தல் ஆணையம் தப்பா நடந்தது சொன்னா அந்த தேர்தல் ஆணையம் நடத்த தேர்தல் சரவண பெருமாள் சார் இல்ல சார், நமக்கு டைம் இல்ல, டைம் இல்ல. ஒரு நிமிஷம், இந்த நாட்டு பிரதமர் பதவி ராஜினாமா செய்ய சொல்லுங்க. சரி சரி, அந்த தேர்தல் ஆணையம் நியாயமா நடத்தல, சரவண பெருமாள் அதனால பதவி ராஜினாமா செய்ய சொல்லுங்க. சரி சார் ஓகே. தீவிரவாதி சார், சார் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க சார். யாரு? சரி சரி ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. சரி 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 வேற போய் விடுதா பேசிட்டா இந்த நாடுடைய உள்துறை பண்றாங்க சார். சரி ஓகே ஓகே ஓகே, நம்ம டைம் இல்ல, நிகழ்ச்சி முடிக்கலாம். இதே வேலைய போச்சு உங்களுக்கு. சரி சுருக்கமா சுருக்கமா சரவண பெருமாள் சார். சார் மதியான ஒரு நிமிஷம் சார், நமக்கு நேரில் ஒரு நிமிஷம். சரவண பெருமாள் சார் சுருக்கமா ஒரு நிமிடத்துல சார். அதாவது தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தளவுக்கு. அதாவது ஓட்ஸ் வாக்குகள் பதிவானவை, வாக்குகள் அந்த பதிவான வாக்குகளுடைய கணக்கை ஒருங்கிணைப்பது, அதை அக்ரிகேட் பண்ணணும், ஒண்ணு சேர்க்கணும். அத வந்து எல்லா காங்கிரஸ்ல இருக்க அனைத்து கட்சியினுடைய கேண்டிடேட்டும் தான் அந்த போனஃபைட வந்து சைன் பண்றாங்க. கடைசியா 5 மணிக்கு ஒரு டேட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, 11:45 நைட்டு ஒரு டேட்டா வருதுன்னு 7% வாக்குகள் அப்படின்னு சொல்றீங்க. அத ரொம்ப தெளிவா வந்து தேர்தல் கமிஷன் சொல்லிருக்காங்க. இது வந்து ஓட்ஸ், அது நீங்களே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம திமுகல இருக்க நம்பர் சொல்றாரு, எலெக்ஷன் கமிஷன்ல 3 பேரை போடுறது என்ன நடைமுறை அப்படின்லாம் கேக்குறாரு. அந்த விதி வந்து ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்ல போடப்பட்டதான், இன்னைக்கு வந்து பாஜக வந்து நடைமுறையில நடத்திட்டு சொல்லுங்க பாப்பா. காங்கிரஸ் பீரியட்ல நம்ம பேச நிறைய பேசிட்டே போனோம். நம்ம நிகழ்ச்சி முடிக்கலாம், நேரம் நிகழ்ச்சி. ஓகே ஓகே.